அப்கமிங் மூவிஸ்லேயே எந்த படம் 2000 கோடி அடிக்க போகுது அப்படிங்கிறதுல டாப் 2 மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டாப் 1 எந்த படம்னு பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் ஆக்டிங்கில் அட்லி டைரக்ஷனில் ஒரு படம் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. சன் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் காம்போ ஜாயின் பண்ணி ஒரு படம் பண்ண போகிறாங்க. இந்த படத்தோட பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 500 கோடி 600 கோடிக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தீபிகா படுகோன் இப்போ தான் ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் ஆக்ஷன் படமாக இந்த படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. முன்னாடி அல்லு அர்ஜுன் படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவி. அதுவே அட்லிக் பாத்தீங்கன்னா ஜவான், அதுவுமே ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவி. ஒரு வெயிட்டான டீம் தான் எல்லாருமே ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருந்து ஒரு 2 வீடியோ வந்திருக்கும். அதுல பாத்தீங்கன்னா மெயினா கிராபிக்ஸ் தான் இவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் இறங்கியிருக்காங்க நான் நினைக்கிறேன். அதனால தான் சொல்றேன் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அது இல்லாம பாக்ஸ் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா 2000 கோடி கண்டிப்பா அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு நல்ல ரிலீஸ் டேட்டை முடிவு பண்ணிட்டு டீசர் ட்ரெய்லர்ல பங்கமா விட்டாங்கன்னா கண்டிப்பா 2000 கோடி கன்ஃபார்ம். ரெண்டாவதா எந்த படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்பிரிட். இதோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சந்தீப் ரெட்டி வங்கா. அனிமல் அப்படிங்கிற ஒரு பிளாக் பஸ்டர் மூவிக்கு அப்புறம் இந்த படத்தை எடுத்துட்டு இருக்காரு. ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா ரிபிள் ஸ்டார் பிரபாஸ் தான் நடிக்கிறாருங்க. இவர் நடிச்சாலே போதும் பாக்ஸ் ஆபீஸ்ல எப்படி அவ்வளவு வசூலாகுதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் குவிஞ்சு கிடக்குறாங்க. அது இல்லாம இவங்க 2 பேரோட காம்போ வரும்போது மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனா இருக்கும். என்னதான் பிரபாஸோட ஆக்டிங்ல வந்து கல்கி வந்து 1000 கோடிக்கு மேல அடிச்சிருந்தாலுமே பாகுபலி 2க்கு அப்புறம் அவரோட ஆக்டிங் ஸ்கில்ல வந்து ரொம்ப வெளிக்காட்டுற மாதிரி எந்த படமும் இல்ல. அவரோட ஆக்டிங்கை வெளிக்கொண்டு வர அதுக்கான டைரக்டர்ஸ் அமையல. இப்ப சந்தீப் ரெட்டி வங்க அமைஞ்சிருக்காரு. அனிமல்லே நம்ம பார்த்திருப்போம் ரன்பீர் கபூரோட ஆக்டிங் ஸ்கில் எப்படி வெளிக்கொண்டு வந்தாருன்னு. அதே மாதிரி ஸ்பிரிட்ல நம்ம எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் எக்ஸ்பெக்டேஷன் ஏத்திட்டு இருந்தா வில்லன் யாருன்னு பாத்தீங்கன்னா டான்லி எடுத்துட்டு வரதா சொல்லிட்டு இருக்காங்க. இவர் மட்டும் ஜாயின் பண்ணிட்டாருன்னா இந்த படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்டை முறியடிக்கவே முடியாத மாதிரி ஆயிரும். ஏன்னா பிரபாஸ், சந்தீப் ரெட்டி வங்கா, டான்லி இவங்க 3 பேரும் ஒரே படத்துல இருக்காங்க அப்படிங்கறக்காகவே டே ஒன்லயே 400 கோடிக்கு மேல இந்த படம் வசூலாயிரும். அப்ப பாத்துக்கோங்க 2000 கோடியெல்லாம் ஈஸியா கிராஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் 2 படம் சைட்லேருந்து எந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனை ஏற்றுறாங்க, எந்த மாதிரி ட்ரெய்லர் வருது, டீசர் வருதுன்னு வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் எந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.